வணக்கங்க. இன்றைக்கி பழையடி சிக்காமல் அடுத்து வந்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்கோன்னா, ஆன்மீக குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா March 6, 2026. சரிங்களா? இந்த கொஸ்டின் சரியாக ஃபில் பண்ணுறவங்க ப்ரைஸுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் என் சர்டன் டைமுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு இந்த புக்கு இருந்தால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ணி அனுப்பவும் முடியும். சரிங்களா? நம்ம இப்போ இந்த கொஸ்டின்ஸை 1 by 1 பார்த்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இவர்தான் இடமிருந்து வலம் பார்க்கும். இவர்தான் லட்சுமணனாகவும் பலராமராகவும் அவதரித்தார். லட்சுமணனா ராமாயணத்தில் வரக்கூடியவர், பலராமர்னா மகாபாரதத்தில் வரக்கூடியவர். இந்த ரெண்டுமே வந்து யாருன்னா ஆதிசேஷன். ரெண்டுலேயுமே கிருஷ்ணர் உண்டு. அங்கே கிருஷ்ணர், இங்கே ராமர். ஸோ கிருஷ்ணரோட வாகனம் அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணரோட ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா ஆதிசேஷன். ஆதிசேஷன். சரிங்களா? இப்போ எடுத்து ஆள் ஆன்சிக்கு மேலேருந்து கீழே. ஆவணி விநாயகர் சதுர்த்தி இந்த மாதத்தில் இடம்பெறும். விநாயகர் சதுர்த்தி எந்த மாதத்தில் இடம்பெறும் அப்படின்ட்டு இதுக்கு பாட்டு இருக்குது. ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் வந்ததுமா விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ ஆவணி பதில் என்ன? ஆவணி மாதத்தில் வரக்கூடிய புண்ணிய சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாம். பெரிய புராணத்தை எழுதியவர். பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னா சேக்கிழார் தான். பதில் என்ன? சேக்கிழார். ஏழு இடமிருந்து வலம் பாருங்க, லான்னு முடியுது. பண்டிகை. பண்டிகையை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா விழான்னு சொல்லலாம். திருவிழா, விழா. ஸோ இங்கே விழான்னு சொல்கிறோம். 6 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கணும். கீழே ஆச்சு. கோயில்களில் இது கொஸ்டின். கோயில்களில் சூரியன் இத்திசை நோக்கியபடி இருப்பார். வழக்கமாக சூரியன் கிழக்கு வச்சு மேற்க மாதிரியும், கோயிலில் சூரியன் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தா கிழக்கு முகமாக இருப்பார். ஆல்ரெடி கீ வந்ததுனால கீ வந்த திசைன்னு பார்த்தா கிழக்கு தான். இப்போ 5 மேலேருந்து கீழே பாருங்க, 2வது எழுத்து கூன்னு ஆரம்பிக்கும். தினமும் 1.5 மணி நேரம் கொண்ட இதில் நல்ல காரியம் தொடங்க மாட்டாங்க. டெய்லி 1.5 மணி நேரம் வரக்கூடிய டைமில் நல்ல காரியம் தொடங்க மாட்டாங்கன்னா ராகு காலம்தான். 2வது எழுத்து கூ வந்தாச்சு. ஸோ பதில் என்ன? ராகு காலம். சரிங்களா? சரி, இப்போ 5 இடமா வலம் என்னன்னு பார்ப்போம். ராமபிரானின் இன்னொரு பெயர். ட்ரால் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வேறு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 3 மேலேருந்து கீழே. சர்ப்பதோஷம் நீங்க டேஷ் பூஜை செய்வது உண்டு. சர்ப்பதோஷம் நீங்க, சர்ப்பம்னாலே நாகம், நாகதோஷம் நீங்க நாக பூஜை செய்வது உண்டு. ஸோ பதில் என்ன? நாக. சரிங்களா? இப்போ நேம் ட்ராகன் வந்துருக்கு. இன்னும் மேலேருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே என்ன? எல்லாருமே சொல்லக்கூடிய இது பிரதோஷம் டைமில் சொல்லுவாங்க, ஹெவியாகவே கேட்கும். டேஷ் உடைய சிவனே போச்சு, எந்நாட்டவர்க்கும் இறைவா போச்சு. தென்னாடுடைய சிவனே போச்சு, எந்நாட்டவர்க்கும் இறைவா போச்சு. ஸோ பதில் என்ன? தென்னாடு. தென்னாடுடைய சிவனே போச்சு, எந்நாட்டவர்க்கும் இறைவா போச்சு. இப்போ 5 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். இப்போ தான் பார்த்தோம். ராமபிரானின் இன்னொரு பெயர் ராகவ அப்படின்னு ஆரம்பிச்சுக்கு. ராகவன். ராமபிரான் ரகுகுல வம்சத்தில் பிறந்தனால இந்த பெயர் சொல்லுவாங்க, ராகவன். ரகுகுல வம்சத்து அரசன்.
4 இடமந்து வளம் தேலாஞ்சு. வைணவர்களில் வடகலை டேஷ் கலை என்று பிரிப்பது உண்டு. வைணவர்களில் வடகலை தேகின்ட்டு வந்துக்குது. தென்கலை, வடகலைன்னா யூ ஷேப்பில் நாமம் போட்டிருப்பாங்க, தென்கலைன்னா ஒய் ஷேப்பில் போட்டிருப்பாங்க வைஷ்ணவர்கள். 8 இடமந்து வளம். இது கந்த அனுபூதியில் உள்ள லைன். டேஷ் பதிவேல் அணிவேல் டேஷ் பதிவேல் அணி சேவல் என்கிறது கந்த அனுபூதி. இதுக்கு பதில் என்னன்னா, ஆடும் பதிவேல் அணி சேவல். ஆடும் பதிவேல், ஆடும் பதின குதிரை, ஆடும் இங்கே பாருங்க இந்த வார்த்தைக்கு ஆடும் பதி அணி சேவல். ஆடுற குதிரையில் சேவல் கொடியோடு பிடிச்சிட்டு வரக்கூடிய முருகனை குறிக்குது. இதுதான் கந்த அனுபூதி. சரி, ஸோ இந்த சைடு உள்ள கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வந்தாச்சு. ஸோ அடுத்த ஹிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 10 இடமந்த வளம். சிவபெருமானின் கையில் உள்ள ஆயுதம் சூலாயுதம், சூலம்னு சொல்லலாம். சரி, 10 மேலேருந்து கீழே பாருங்க. சூலா தான் ஆன்சருக்கு. வஞ்சகமே உருவான சகுனி. டேஷ் அறியாத தருமனை சூதாட்டத்தில் எளிதில் ஒன்றான். வெகுளியான தருமன், அது சூதுவாது தெரியாதவன்னு சொல்லலாம். சூதுவாது தெரியாதவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, 11 இடமந்து வளம் பாருங்க. தும்னு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. குழல் டேஷ் கண்ணன் படத்தில் வீட்டில் வச்சிருப்ப விசேஷம் அப்படின்னு போட்டுறாங்க. குழல் ஊதும் கண்ணனின் படத்தை வீட்டில் வைத்திருப்பது விசேஷம். பதில் என்ன? குழல் ஊதும். சரிங்க. 17 இடமந்து வளம் என்ன? முக்குணி விநாயகர். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? பொற்சாமரை குளம், இதையும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்க மாதிரி இருக்கா? ஆயிரங்கால் மண்டபம் எங்கே? இப்படி சொன்னால் எந்த கோயில் ஞாபகம் ஆகுதுன்னு கேட்காங்க. எந்த ஊர்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இப்போ பதில் என்ன? மதுரை. பாருங்க 17 மேலேருந்து கீழே. ஜோதிலிங்கங்களுள் ஒன்று டேஷ்கார்ஜுன சுவாமி. மல்லிகார்ஜுன சுவாமி ஆந்திர பிரதேசத்தில் இருக்க. சரிங்களா? மல்லிகார்ஜுன சுவாமி. கிருஷ்ணாவதி ஆற்று பக்கத்தில் இருக்க. சரிங்களா? ஸ்ரீசைலம்னு சொல்லுவோம். ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுன சுவாமி. சரிங்களா? 20 இடமந்து வளம் என்னன்னு பார்ப்போம். சிவபெருமான் கோயில்களில் பொதுவாக இந்த வடிவத்தில் காட்சி தருகிறார். சிவன் உருவமாக இருக்க மாட்டார், அருவமாக. நாட் அண்ட் ஷேப்லெஸ், லைக் லிங்கம், லிங்க வடிவில். இங்கே 4 எழுத்து. ஸோ பதில் என்ன? லிங்கம். சரிங்களா? ஸோ இப்போ 19 இடமந்து வளம் இல்லில் முடியுது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரபல சிங்காரவேலர் கோயிலை கொண்ட தலம், ரொம்ப ஃபேமஸாக உள்ளது. முருகன்னு சொன்னாலே சிக்கல், சிங்காரவேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கலில் உள்ள சிங்காரவேலர். இவருக்கு உங்கள் அம்மாட்ட வேலை வாங்கின அன்னைக்கு இவருக்கு வேத்துக்கிட்டே இருக்குமா எல்லா வருஷமும். ஈவன் இப்போ கூட நடக்க தான் செய்யுது. சூரசமாக நடக்கையில் அவங்க அம்மாட்ட வேலை வாங்குற வைபவம் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் நடக்கும். அப்போ அங்கே அவருக்கு வேத்து வடியும். அவரோட பெருமையான வேத்து இருக்கும். நீங்கள் வேணால் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். சிக்கல். ஸோ 15 மேலேருந்து கீழே. திருமலையில் தலைமுடியை டேஷாக செலுத்துபவர்கள் ஏராளம். இக்கு ஸோ காணிக்கைன்னு சொல்லலாம்.
முடியை வந்து காணிக்கையாக தான் கொடுத்தாங்க. முடியை கொடுக்க வந்து பலி கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. 14 இடமிருந்து வளம். காலை வந்து 2வது எழுத்து. 14 தெலுங்கு வருடப்பிறப்பை இப்படியும் சொல்லலாம். தெலுங்கு வருடப்பிறப்பை வந்து யுகாதி வருடப்பிறப்புன்னு சொல்லலாம். யுகாதின்னா தெலுங்கு வருடப்பிறப்பு. சரிங்களா. ஸோ இப்போ 9 மேலேருந்து கீழே பாருங்க, யூவில் முடியுது. அயோத்தியில் பாயும் நதி, இதுவும் இமயமலையில் தான் உருவாகுது. கங்கைக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. இந்த நதியோட பேர் என்னென்னா சஹயு நதி. ஓகேங்களா. 9 மேலேருந்து கீழே. ஓகே. ஸோ இந்த சைடு உள்ளதெல்லாம் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வந்துட்டோம். இனிமேல் இன்னும் ஹிண்ட்டை கண்டுபிடிச்சி தான் நம்ம அதுலேருந்து சால்வ் பண்ண முடியும். 12 இடமிருந்து வளம். நர்மதை ஆற்றின் இரட்டை நதியாக கருதப்படும் இது மத்திய பிரதேசத்தில் தோன்றுகிறது. நர்மதை வந்து இந்தியாவோட 5th லார்ஜஸ்ட் ரிவர்னு சொல்லலாம். இதனோட லென்த்து பார்த்திங்கன்னா 1312 கிலோமீட்டர் போகுது. இந்த ரிவரோட நேம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பதில் வந்து தபதி அப்படிங்கிறது. இந்த இது வந்து நர்மதை வந்து எங்கே உருவாகுதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் அமர்கண்டக் அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. சரிங்களா. ஸோ 12 மேலேருந்து கிளப்பாங்க ஆன்சு. ஞானத்தையும் யோகத்தையும் உபதேசிக்கும் குரு வடிவம் டேஷ் மூர்த்தி. தட்சிணாமூர்த்தி குரு பகவான். நம்ம ஹிந்துஸில் சொல்லக்கூடியதில் குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவான்னு சொல்லுவோம். 16 இடமிருந்து வளம் என்ன? இட்டில் முடியுது. கம்போடியாவில் உள்ள ஹிந்து கோயில் அங்கோர் டேஷ். 12ஆம் நூற்றாண்டில் உள்ள கோயில் அங்கோர் வாட். சூரியவர்மனால் உண்டாக்குன கோயில் தான். விஷ்ணு பகவானுக்காக அங்கோர் வாட். சரி. 18 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் முகமும் மனித உடலும் கொண்டவர் நரசிம்மர். சிங்க முகமும் மனித உடலும். பதில் என்ன? சிங்க முகமும் மனித உடலும் கொண்டவர் தான் நரசிம்மர். வாசலில் வச்சு அப்போ தான் நகத்தால். சரி, வேண்டாம், அது வேண்டாம். 13 மேலேருந்து கீழ். தஞ்சாவூரில் உள்ள சந்திய பரிகார தலம். தஞ்சாவூரில் உள்ள பரிகார தலம் அப்படின்னா திங்களூர். இதுவும் ஒரு சிவன் கோயில் தான். பதில் என்ன? திங்களூர். சரிங்க. இதுதான் கடைசி கொஸ்டின். 21. கருணியம் கொண்டவன் என்பதால் கர்ணன் டேஷ் மேகவண்ணன் என குறிப்பிடப்படுகிறார். கருணியம் கொண்டதுனால கண்ணனை வந்து கார்மேக வண்ணன்னு சொல்கிறாங்க. இங்கே கார்னா கருமையாக தான் குறிக்கும். கார்னா கருமை. ஸோ கருமை நிற கண்ணனை குறிக்கக்கூடியது. எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா. இதில் உள்ள நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னையோட ஆன்சர்ஸ். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா கமெண்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்க. சரிங்களா. தேங்க்யூ.